நம்ம இந்த அறிவிப்பு பொறுத்தவரை வந்து ஒரு சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில தேர்தலில் வந்து ஒரு படுதோல்வி அடைந்து விடுவோம். கண்டிப்பா அந்த ரிப்போர்ட் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கள நிலவரம் இருக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில எப்படியாவது வந்து திரும்ப வந்து நம்ம வரணும். அதுக்கு நம்ம வந்து அரசு கருவூலத்தை வந்து நம்ம வந்து கஜானாவை வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்ற அடிப்படையில் போற போக்குல இன்னைக்கு வந்து ஒரு படுதோல்வி இன்னைக்கு வந்து தேர்தலை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு சந்தர்ப்பவாதத்தோடு உள்நோக்கத்தோடு வாக்குகளை மனதில் வைத்து பண்ணியிருக்காரு இதை. நான் கேட்கிறேன், 1000 ரூபாய் கொடுப்பேன்னு வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா முதல்லயே, அதாவது தேர்தல் வாக்குறுதி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து 1000 ரூபாய் கொடுப்பேன்ட்டுன்னு. அப்போ 2 வருஷம் ஏன் கொடுக்கல? அப்போ பார்லிமெண்ட் தேர்வு வந்து முந்தி கொடுத்துட்டு அது 2 வருஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ தொடர்ச்சி 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து அந்த மடிக்கணினி லேப்டாப் அது வந்து படிக்கிற பசங்களுக்கு அம்மா கொடுத்தாங்க. படிக்கும்போது வந்து அந்த மடிக்கணினி லேப்டாப் என்று சொல்லக்கூடிய மடிக்கணினி கொடுத்தாதான் படிக்கிறதுக்கு அது வந்து வசதியா இருக்கும், அவங்க உபயோகத்துக்கு அது உபயோகமா இருக்கும். ஆனா வாக்காளர் மனதில் வைத்து வாக்காளர் வந்து ஓட்டு மனதில் வைத்து மடிக்கணினி கொடுத்துருக்காங்களா? அப்போ அதே போலதான் வந்து உள்நோக்கத்தோட வந்து இந்த கடந்த 1 மாத காலமாக இந்த சலுகைகள் அளிப்பதுல அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு தெளிந்த நீரோடை போல தோல்வி நிச்சயமா திமுகவுக்கு இருக்கு. எனவே எப்படியாவது வந்து சலுகைகளை வந்து நம்ம வாரி வாரி வழங்கினாலும் கூட வழங்கிடலாம், அது மூலம் ஓட்டுகளை பெறலாம் என்று சொன்னால் அது வந்து பகல் கனவாகவும் எட்டா கனியாக தான் நிச்சயமாக இருக்கும். திமுக ஒருபோது இனி வந்து கோட்டை பக்கம் வரப்போறத மக்கள் வந்து அனுமதிக்க மாட்டார்கள். சார், இந்த பல்வேறு திட்டங்கள்ல வந்து திமுக அரசு தரப்புல செயல்படுத்திட்டு வராங்க. குறிப்பா மகளிர் இலவச பயணம் இந்த மாதிரியான திட்டங்கள். உங்கள் தரப்புலயும் வந்து ஆண்களுக்கு இலவச பயணம் என்ற ஒரு தேர்தல் அறிக்கையும் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில இந்த மகளிர் உரிமை திட்டம் தற்போது உயர்த்தி வழங்கப்படுவது, அதாவது மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது பெண்களை கவர்வதற்கான வாக்குகளா எடுத்துக்கலாமா சார்? அதுதான் உள்நோக்கத்தோட சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, போதை கலாச்சாரம், அது கஞ்சா நடமாட்டம், அதே போல இப்படி வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்படியெல்லாம் சரம் மாதிரியா வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, ஆளுத்தது, அது இல்லாம வந்து சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம் எல்லாத்தையும் உயர்த்திட்டு இன்னைக்கு வந்து யானை பசிக்கு சோளப்பொரி போல இன்னைக்கு வந்து கொடுக்குது. ஒரு குடும்பத்துக்கும் வந்து அரசாங்க கருவூலத்துக்கு 25,000 ரூபாய் மேல மாசம் வசூல் பண்றீங்க. ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபாய். ஆனா எவ்வளோ எவ்வளோ குறைச்சல். சொத்து வரியை ஏற்றிட்டு பணமாகுது, வீட்டு வரி ஏற்றிட்டு இது பணமாகுது, 2 முறை ஏற்றிட்டு பணமாகுது. அப்படி உங்ககிட்ட இருந்து பணத்தை வந்து வசூல் 25,000 ரூபாய் மாசம் வசூல் பண்ணிட்டு ஆனா கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சொற்பம். அதனால வந்து இது எது எப்படி இருந்தாலும் சரி ஒரு தோல்வி பயம் திமுகவுக்கு. அதனால அடிப்படையிலே வந்து அதை வந்து இப்படியாவது கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நினைச்சா கண்டிப்பா ஓட்டு போட போறதுன்னா திமுகவுக்கு. சார், இதுக்கு முன்னாடி மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதிகளை நம்பலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கும் வாக்குறுதியை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதாவது ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணீங்க. அதாவது திமுக எப்போதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் அரசு கருவூலமும் கஜானாவும் காலி பண்ணிட்டு தான் போகுவாங்க. அதுதான் வந்து நடக்கும். எங்களால என்ன வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கோ அப்படி நான் கேட்கிற ஒரே விஷயம், 2 கோடி பேர் அந்த ஐயநாதனே கேட்கிறேன். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து 2000 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்போம். அதாவது தேர்தல் முடிந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நமக்கு முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க இல்லையா, உடனே அடுத்த மாசமே ஏன் 2 வருஷம் கொடுக்கல? திரு ஐயநாதன் இதுக்கு என்ன சொல்ல போறாரு? அப்ப பாராளுமன்ற தேர்தல் 2 வருஷம் பொறுத்து 2014 வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து 2024 2024ஆம் ஆண்டு வர சூழல் தானே அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஏன் முன்னாடி ஏன் அப்ப 2 கோடி பேர் கொடுக்கல? அதுலயே வந்து கிட்டத்தட்ட 65-70% தானே. அப்போ வந்து தேர்தல் வாக்குறுதி எல்லாமே வந்து நிறைவேற்றிட்டு அந்த புழுகு ஆகாச புழுகு சொல்றது வாய் நிறைய பொய் தான். அரசு ஊழியருக்கு இது கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம்லேருந்து இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லேருந்து கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நெசவாளர்கள், விவசாயி, தொழிலாளர்கள், மீனவர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு சென்னையில் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. போராட்ட களம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டாரா? கல்வி கடன் ரத்து பண்ணிட்டாரா? அது மட்டும் இல்லாமல் வந்து இது கேஸுக்கு வந்து 100 ரூபா மானியம் தராங்க, அது தந்தாங்களா? டீசல் சப்சிடி டீசலுக்கு வந்து குறைக்கிறேன்னாங்க விலையை, அது குறைச்சாங்களா?
சொல்லுங்க திரு ஐயனார் கேளுங்க, இதெல்லாம் பச்சாங்களா தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டாருன்னு. அதனால ஆட்சி போற போது சங்கரா சங்கரான்னு சொல்லிட்டு போற மாதிரி தான் டியூப்லைட் எப்படி கடைசி காலத்துல பிரகாசமா எரிஞ்சிட்டு தான் வந்து ஃபியூஸ் ஆகும். அது போலதான் இந்த ஆட்சிக்கும். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.